நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, இவர்கள் மரவள்ளிக்கிழங்கை சாப்பிடக்கூடாது, ஏன் தெரியுமா? தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு உங்கள் அன்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள் தெரிந்து கொள்வோம். குளிர்காலத்திற்கு ஏற்ற சிற்றுண்டிகளில் ஒன்று மரவள்ளிக்கிழங்கு. நம்மில் பலரும் பள்ளிப் பருவத்தில் இந்த கிழங்கை அதிகளவில் வாங்கி சாப்பிட்டிருப்போம். அந்த வகையில் மரவள்ளிக்கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதன் நன்மைகள் தீமைகள் மிக தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு சாதாரணமாக கிடைக்கும் உணவுப் பொருளாகும். போர்க்காலங்களில் உணவு கிடைக்காத போது பல நாடுகளில் மக்கள் இந்த கிழங்கை சாப்பிட்டே உயிர் பிழைத்திருந்தனர். இக்கிழங்கு பலவிதமாக சமைக்கப்படக்கூடும், ஆனால் உணவு தவிர இக்கிழங்கிற்கு மருத்துவ ரீதியான பயன்களும் உண்டென்பது அவ்வளவாக அறியப்படாத ஒன்றாகும். எனவே அவற்றின் பயன் பற்றி பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கில் உள்ள நார்ச்சத்தானது உணவினை நன்கு செரிக்கச் செய்கிறது. உடலில் உள்ள நச்சுக்களை கழிவாக வெளியேற்றி உடலினை இக்கிழங்கின் நார்ச்சத்து மலச்சிக்கல், குடல் வலி, குடல் புற்றுநோய் ஆகியவை ஏற்படாமல் பாதுகாக்கிறது. எனவே இக்கிழங்கினை உண்டு நல்ல செரிமானத்தை பெறலாம். இக்கிழங்கில் காணப்படும் ஃபோலேட்டுகள் உள்ளிட்ட பி தொகுப்பு விட்டமின்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு குறைபாடுகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது என்று கூறப்படுகிறது. மரவள்ளி கிழங்கில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் இரத்த சிவப்பணுக்கள் குறைபாட்டினால் ஏற்படும் அனீமியா உள்ளிட்ட நோய்களை குணப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியின் காரணமாக அதிக ஆக்சிஜன் உடல் உறுப்புகளுக்கு செலுத்தப்படுகிறது. வயதாகும் போது நமது உடலில் உள்ள எலும்புகள் நெகிழ்தன்மையை, உறுதி, அடர்த்தி ஆகியவற்றை இழந்து விடுகின்றன. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்றன. மரவள்ளியில் உள்ள இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் கே ஆகியவை எலும்புகளின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே இக்கிழங்கினை உண்டு எலும்புகளின் ஆரோக்கியத்தை பெறலாம். மரவள்ளியானது அதிகளவு கார்போஹைட்ரேட்டை கொண்டுள்ளது. இதனால் உடல் எடையினை அதிகரிக்க விரும்புவோர் இக்கிழங்கினை உண்டு பயன் பெறலாம். மருத்துவ பயன்கள். மரவள்ளிக்கிழங்கில் உள்ள இரும்பு, தாமிரம் இரத்த சோகையை கட்டுப்படுத்தும். அதிக நார்ச்சத்து இருப்பதால் எளிதில் சீரணமாக செய்கிறது. இதில் இடம்பெற்றுள்ள புரத சத்தும் வைட்டமின் கேவும் எலும்பு மற்றும் திசுக்கள் ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கிறது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கிய மாவு பொருள் ஜவ்வரிசி. இது கஞ்சி, பாயசம் செய்ய உதவுகிறது. இக்கஞ்சி வயிற்றுப்புண் ஆறுவதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இக்கிழங்கிலிருந்து சிப்ஸ், முறுக்குகள் செய்து கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர போன்ற பகுதிகளில் விற்கப்பனையாகிறது. மரவள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் ஸ்டார்ச் எனப்படும் மாவுப் பொருள் பல்வேறு துறைகளில், குறிப்பாக பருத்தி மற்றும் சணல் ஆடைகள் உற்பத்தி, காகிதம், நாட்காட்டி தயாரிப்பு, கோந்து மற்றும் கெட்டியான அட்டைகள் தயாரிக்கும் தொழிலில் முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுகிறது. ஜவுளி தொழிலில் துணிகளுக்கு கஞ்சி போட்டு மொடமொடப்பான தன்மை ஏற்படுத்த பயன்படுகிறது. மரவள்ளி ஸ்டார்ச்சில் இருந்து நேரடியாக பயோ எத்தனால் என்ற எரிபொருள் உற்பத்தி செய்ய முடியும். பெட்ரோல் மற்றும் டீசல் மாற்றாக உற்பத்தி செய்து காற்று மாசை குறைத்து புவி வெப்பமடைவதை தவிர்க்கப்படுகிறது. தீமைகள். மரவள்ளிக்கிழங்கிலும் சர்க்கரை சத்து அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை விட கொஞ்சம் குறைவு தான். இதனை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டால் அவர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்யும். எனவே சர்க்கரை நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது. இதில் சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிடுவார்கள். அதேபோல இந்த கிழங்கில் சிப்ஸ் போட்டு உண்பார்கள். இந்த கிழங்கு மலச்சிக்கலையும் வாயு தொல்லையையும் ஏற்படுத்திவிடும். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.